வணக்கம். ஈரானின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது அந்நாட்டு தலைநகரான தெஹ்ரான். ஈராக்குடன் எல்லையை கொண்டுள்ளதால் இஸ்ரேலுடன் ஒரு போர் உருவானால் ஈரானிய தலைநகரான தெஹ்ரானை இஸ்ரேல் கைப்பற்றிவிடும் என்று அஞ்சுகிறது அந்நாடு. அது மட்டுமல்ல, சிரியா ஈராக்கை கடந்து ஈரானிய தலைநகரான தெஹ்ரானை அடைய இஸ்ரேலிய ஏவுகணைகளுக்கு எந்த தடையும் இல்லை. அதை புரிந்து கொண்ட ஈரான் இப்போது அந்நாட்டின் தலைநகரை மக்ரான் என்ற இடத்திற்கு மாற்றுகிறது. இந்த மக்ரான் என்ற இடம் ஈரானில் இந்தியாவின் நிர்வாகத்தில் உள்ள சாபஹார் துறைமுகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது என்பது சுவாரஸ்யமான ஒரு உண்மையாகும். கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு அருகில் அமைந்துள்ளதும் ஐக்கிய அரபு அமீரகம், ஒமான் ஆகிய நாடுகளின் பெருநகரங்கள் அமைந்துள்ள பகுதிக்கு அருகாமையில் உள்ளதுமாக இருப்பதால் அங்கு தமது தலைநகரை அமைக்க திட்டமிட்டுள்ளது ஈரான். ஈரான் இப்போது அதன் தலைநகரை மாற்றுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஈரான் தலைநகர் இந்த பகுதியில் அமையும் போது அதை இஸ்ரேல் தாக்குவது எளிதல்ல என்ற நிலை ஏற்படும். கத்தார், UAE, ஒமான், பஹ்ரைன் போன்ற நாடுகள் அதை சுற்றிலும் அமைந்துள்ளன. எனவே அந்த பகுதியை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் அருகாமை நாடுகளையும் பாதிக்கும் வாய்ப்புள்ளது. அந்த பகுதியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏராளமான முதலீடுகளை செய்துள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் அந்த பகுதியின் ஊடாகத்தான் கடந்து செல்கிறது. அதனால் அந்த பகுதி வழியாக ஏராளமான சரக்கு கப்பல்கள் கடந்து செல்லும். இந்திய கப்பல்களும் மத்திய கிழக்கிற்கு செல்லும் கப்பல்கள் மட்டுமல்லாது ஈரான் வழியாக மத்திய ஆசியாவிற்கும் எதிர்காலத்தில் ஐரோப்பாவிற்கும் விரிவடைய உள்ள இந்தியாவின் வர்த்தக பாதையும் அங்குதான் அமைந்துள்ளது. அதனால் அந்த பகுதியை மிகவும் பாதுகாப்பான பகுதியாக பார்க்கிறது ஈரான். ஈரான் அவ்வாறு சிந்திக்க மற்றொரு மிக முக்கியமான காரணம் இந்தியாதான். இந்தியா இஸ்ரேல் இடையேயான மிகச்சிறந்த நட்பை பற்றி ஈரானுக்கு நன்றாக தெரியும். எனவே இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைமுகம் அமைந்துள்ள பகுதியில் இஸ்ரேல் ஒருபோதும் தாக்குதல் நடத்தாது என்ற நம்பிக்கை ஈரானுக்கு உள்ளது. இந்தியாவின் செல்வாக்குள்ள பகுதியில் இந்தியாவின் நிழலில் தமது தலைநகரை அமைக்க தீர்மானித்துள்ளது ஈரான். அது பாரதத்தின் வெளியுறவுக் கொள்கை எந்த அளவு சிறந்ததாக உள்ளதென்பதற்கான ஆதாரமாகும். ஒரு வகையில் இந்தியாவின் இறக்கைக்குள் பாதுகாப்பாக அமர்வதற்கு சமமாகும் அந்த செயல். சாபஹார் துறைமுகத்தை இந்தியா நிர்வகிக்கிறது என்ற ஒரு காரணத்தால் இஸ்ரேல் அங்கு ஒரு தாக்குதலை நடத்தாது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானையும் இராணுவ அமைப்புகளையும் எல்லாம் தாக்கிவிட்டாலும் சாபஹார் துறைமுகம் அமைந்துள்ள இடத்தை இஸ்ரேல் நிச்சயம் தாக்காது. அதை மனதிற்கொண்டுதான் அந்த சாபஹார் துறைமுகத்தின் பின்னால் உள்ள ஒரு இடத்தில் தமது தலைநகரை அமைக்க திட்டமிட்டுள்ளது ஈரான். அதோடு வளைகுடா நாடுகளின் முக்கியமான நகரங்கள் எல்லாம் கல்ஃப் ஆஃப் ஒமானின் ஓரத்தில் அமைந்துள்ளன. அதனால் கடலோரத்தில் தமது நகரத்தை அமைப்பதால் அது கூடுதல் பாதுகாப்பான இடமாக மாறும் என்று கருதுகிறது ஈரான் நாடு. இஸ்ரேல் எந்த நேரத்திலும் ஈரானை தாக்கும், இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் நடக்கக்கூடும் என்று கருதி அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை செய்வதன் பாகமாகத்தான் இப்போது தலைநகரை மாற்றுகிறது ஈரான். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை உலகளவில் எந்த அளவு தாக்கங்களை ஏற்படுத்த வல்லதாக உள்ளதென்பதை கவனிக்க வேண்டும். இன்றைய நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவில் இருந்துதான் உதவி கிடைக்கும். அதற்கான காரணம் என்னவென்று ஏற்கனவே பல காணொளிகளில் பேசியுள்ளோம். அவ்வாறுதான் இந்தியா இஸ்ரேல், இந்தியா அமெரிக்கா உறவு தம்மை பாதுகாக்கும் என்று கருதி இப்போது தமது தலைநகரை சாபஹார் துறைமுகத்திற்கு அருகாமையில் அமைக்கிறது ஈரான். உலகின் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த நாடு தொடர்பான விஷயமாக இருந்தாலும் இந்தியா நினைத்தால் அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அளவு வலிமையான வெளியுறவுக் கொள்கையை கொண்டுள்ளது இன்றைய புதிய பாரதம். அதை பயன்படுத்தி இந்தியாவின் நிழலில் தமது தலைநகரை அமைக்க தீர்மானித்துள்ளது ஈரான். இது இந்தியர்களாகிய நமக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். இந்நிலையில் இனி சாபஹார் துறைமுகம் இந்தியாவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்று ஈரானும் கருதும். அவ்வாறு ஈரானின் சாபஹார் துறைமுகம் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது ஈரானின் தேவையாகவும் மாறியுள்ளது. எனவே 10 ஆண்டுகள் நிர்வாக ஒப்பந்தத்தை 100 ஆண்டுகள் ஒப்பந்தமாக மாற்றினாலும் ஆச்சரியமில்லை.